நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. தந்தையுடன் வசித்து வந்த 16 வயது சிறுமியை வீடு புகுந்து கத்தியால் குத்தி கிழித்த பயங்கரம். தடுக்க வந்த அத்தை மகளுக்கும் கத்தி குத்து. வீட்டில் இருந்த மூதாட்டி மாடிக்கு சென்ற கேப்பில் அரங்கேறிய கொடூர சம்பவம். இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து அடங்கிய பேத்தியின் உயிர். சிறுமியை கத்தியால் குத்தி கொலை செய்தவர் யார்? கொலையாளி சிக்கினானா? கொலையின் பின்னணி என்ன? பசுமை நிறைஞ்ச புலிவலம் கிராமத்துல நிறைய வீடுகள் இருந்தாலும் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையில ரொம்பவே இடைவெளி இருக்கும். ஒரு வீட்டுல ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்தா கூட அடுத்த வீட்டுக்கு கேட்காது. சாயந்தரம் ஆச்சுன்னா ரொம்பவே அமைதியா இருக்க அந்த கிராமத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் அந்த ஊர் மக்களையே அலற வச்சிருக்குது. 22 வயசான ஒரு இளைஞர் 16 வயது சிறுமிய வீடு புகுந்து முகத்தையும் கழுத்தையும் கத்தியால சரமாரியா குத்தி கிழிச்சிருக்கான். கூட இருந்த சிறுமியோட அத்தை மகளையும் கத்தியால தாக்கியிருக்கான். வலி தாங்க முடியாம 2 பேருமே ஐயோ அம்மான்னு கத்துற சத்தம் கேட்கவே மாடியில இருந்த சிறுமிகளோட பாட்டி என்னாச்சு ஏதாச்சோன்னு ஓடி வந்திருக்காங்க. அப்ப வீடு உள்பக்கமா தாழ்பால் போட்டிருந்திருக்குது. அதுக்கு பிறகு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உதவியோட கதவை உடைச்சிட்டு போய் பார்த்தவங்க பதறி போயிருக்காங்க. பேத்திங்க 2 பேரும் ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சிட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க அந்த மூதாட்டி. பக்கத்திலேயே சிறுமிகளை கத்தியால குத்துனவனும் ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கான். உடனே அங்க இருந்த சிலர் பதற்றத்தோட போலீஸுக்கு கால் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்தப்ப 16 வயசு சிறுமி இறந்து போயிட்டாங்க. இன்னொரு சிறுமியும் அந்த இளைஞரும் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. உடனடியா அவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி உயிரிழந்த மாணவியோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச காவலர்கள் சிறுமிய எதுக்காக இந்த பையன் கொலை பண்ணா, கத்தியால குத்தி கொலை பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை, இது மாதிரி பல கேள்விகளுக்கு விடைகளை கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். அதுலதான் இந்த கொடூர கொலைக்கான பின்னணி என்னங்கிறது தெரிய வந்துச்சு. திருவள்ளூர் கேஜி கண்டிகை பகுதியைச் சேர்ந்த ஜெகத்குமார் பிரியா தம்பதிக்கு 16 வயசுல ஜனனிங்கிற மகளும் 14 வயசுல கார்த்திங்கிற மகனும் இருக்காங்க. சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த குடும்பம் கண்ணுப்பட்ட மாதிரி 2ஆ பிரிஞ்சிருக்கு. கணவன் மனைவி இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால மகளை அழைச்சிக்கிட்டு ராணிப்பேட்டை புலிவளத்துல இருக்க தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு ஜெகத்குமார். கடந்த 2 வருஷமா மகன் தாயோடவும் மகள் தந்தையோடவும் வாழ்ந்துட்டு வர்றாங்க. பாட்டி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல 10வது படிச்சுட்டு இருந்த ஜனனி மேல் படிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல அதே ஏரியாவுல இருக்க ஆறுமுகத்தோட 22 வயசான மகன் சுப்பிரமணி ஜனனிய ஒன் சைடா லவ் பண்ணிட்டு வந்திருக்கான். தினம்தோறும் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதெல்லாம் லவ் டார்ச்சர் கொடுத்திருக்கான். நாளுக்கு நாள் சுப்பிரமணியோட அடாவடித்தனம் அதிகரிக்கவே ஜனனி தன்னோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. மக சொன்னதை கேட்டதும் கொந்தளிச்ச ஜெகத்குமார் சுப்பிரமணி வீட்டுக்கு போய் பயங்கரமா சத்தம் போட்டிருக்கார். அதை எதையுமே காதுல வாங்காத சுப்பிரமணி ஜனனிய தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு வந்திருக்கான். சிறுமி மேல பித்து பிடிச்ச மாதிரி இருந்த சுப்பிரமணி எனக்கு கிடைக்காத நீ உயிரோடவே இருக்க கூடாதுன்னு ஜனனிய கொலை செய்ய திட்டம் தீட்டியிருக்கான். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஸ்கூல் லீவுங்கிறதால ஜனனியோட அத்தை வாணியும் அவங்களோட 17 வயசு மகள் லக்ஷயா 15 வயசு சரண்யாவும் ஜனனி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ வீட்டு வாசல்ல வாணி சரண்யா மூதாட்டி 3 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க வீட்டுக்குள்ள ஜனனியும் லக்ஷயாவும் டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஜெகத்குமார் வேலை விஷயமா வெளியில போயிருந்திருக்கார். அந்த நேரத்துல ஜனனியோட கதையை முடிக்கிறதுக்காக திட்டம் போட்ட சுப்பிரமணி தன்னோட பைக்கில் அவங்க வீட்டை நோக்கி வந்திருக்கான். அப்ப வீட்டு வாசல்ல 3 பேரும் உட்கார்ந்துட்டு இருந்ததை பார்த்த அவன் எப்படி வீட்டுக்குள்ள நுழைகிறதுன்னு தெரியாம
கையில கத்தியோட அங்க இங்கன்னு சுத்திட்டு இருந்திருக்கான். அப்போ வீட்டு வாசல்ல சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்த வாணியோட அம்மா டேங்க்ல தண்ணீர் நிரம்பிடுச்சான்னு பார்க்க மாடிக்கு போக வாணியும் சரண்யாவும் வீட்டுக்கு பின்புறம் வழியா நடந்துட்டு இருந்திருக்காங்க. இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட சுப்பிரமணி கண்ணிமைக்கிற நேரத்துல ஜனனி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கதவை உள்பக்கமா தாழ்பால் போட்டிருக்கான். என்ன ஏதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள தான் இடுப்புல சொருகி வச்சிருந்த கத்தியை எடுத்து ஜனனியோட முகம், கழுத்து, கைன்னு கத்தியால குத்தி கிழிச்சிருக்கான். என்ன லவ் பண்ண மாட்டேன்னு சொல்ற நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாது சாவுடின்னு சொல்லிட்டே வெறித்தனமா ஜனனிய கத்தியால குத்திருக்கான். தடுக்க வந்த லக்ஷயாவையும் கத்தியால குத்திருக்கான். 2 பேரோட கதறல் சத்தம் கேட்டதும் மாடியிலிருந்து ஓடி வந்த மூதாட்டி, வாணி, சரண்யா 3 பேரும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உதவியோட கடப்பாறையால கதவு உடைச்சு உள்ள போய் பார்த்தவங்க துடிச்சு போயிட்டாங்க. அதோட வெளியே போனா மக்கள் நம்மள அடி வெளுத்துருவாங்கன்னு பயந்து ஜனனிய கொலை செஞ்ச அதே கத்தியால உடம்புலையும் கிழிச்சிருக்கான் சுப்பிரமணி. மொத்த உண்மையும் விசாரணையில தெரிய வந்திருக்குது. சுப்பிரமணி மேல கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்க போலீஸ்காரங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அவனை சிறையில அடைக்கிறதுக்கான வேலையில இறங்கி இருக்காங்க. மயானத்தின் அருகே முகம் சிதைந்து பாதி புதைக்கப்பட்ட நிலையில் கிடந்த ஆண் சடலம். சடலத்தின் போட்டோவை வாட்ஸ்அப் குரூப்களில் ஷேர் செய்து துப்பு துலக்கிய போலீஸ். 4 நாட்களுக்கு பின் விலகிய மர்மம். செங்கல் சூளை தொழிலாளியை செங்கலால் அடித்தே கொன்றுவிட்டு உளி தோண்டி புதைத்த மகன். மகனின் கொலை வெறிக்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? செங்கல்பட்டு மதுராந்தகம் பக்கத்துல உள்ள பாலாற்றங்கரையோர பகுதியில முகம் சிதஞ்சு போய் ஆண் சடலம் ஒண்ணு கிடக்கிறதா கடந்த 25ஆம் தேதி படாரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் வந்திருக்கு. உடனடியா சம்பவ இடத்துக்கு போய் போலீஸ் பார்த்தப்ப உடல் மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டும் சிதஞ்ச முகம் மட்டும் வெளியில தெரிகிற மாதிரியும் ஆண் சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. அதுக்கப்புறம் சடலத்தை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த இடத்தை சுத்தி சல்லடை போட்டு தேடியும் உயிரிழந்தவர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த தடயமும் கிடைக்கல. அதுக்கப்புறம் சடலத்தை போட்டோ எடுத்து அதை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. அது போக வாட்ஸ்அப் குரூப்களையும் அந்த போட்டோவை ஷேர் பண்ணி உயிரிழந்து கிடந்தவர் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. அப்பதான் ஆனூர்ல உள்ள செங்கல் சூளையில வேலை பார்த்துட்டு இருந்த தொழிலாளிய 2 நாளா காணோம்னு அங்க வேலை பார்க்கிறவங்க போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செங்கல் சூளைக்கு போய் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் காணாம போனது 60 வயதான சங்கருங்கிறது தெரிஞ்சிருக்கு. காணாம போன முதியவரோட மகன் முருகனும் அதே செங்கல் சூளையில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். உங்க அப்பாவை 2 நாளா காணோம்னு சொல்றாங்க, உனக்கு எதுவும் அவரை பத்தி தெரியுமா? அவரை காணோம்னு போலீஸ்ல ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடிக்கடி இப்படித்தான் காணாம போவாரு, 2-3 நாள் கழிச்சு அவரே திரும்ப வந்துருவாரு சார், இதெல்லாம் சகஜம்தான்னு பதில் சொல்லியிருக்கார். ஆனா முருகன் பதற்றத்தோட பேசினதால போலீஸுக்கு அவ மேல சந்தேகம் வந்திருக்கு. அதுவும் இல்லாம செங்கல் சூளையில வேலை பார்க்கிறவங்க சொன்ன சங்கரோட அங்க அடையாளங்கள் பாலாற்றங்கரையில கிடந்த சடலத்தோட ஒத்து போயிருக்கு. அதுக்கப்புறம் முருகனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் போலீஸ் பாணியில விசாரிச்சப்ப மொத்த உண்மையையும் தன் வாயாலே சொல்லியிருக்கார். மதுராந்தகம் பக்கத்துல உள்ள நெல்வாய் கிராமத்தை சேர்ந்தவர் 60 வயதான சங்கர். இவரோட 2வது மகன் 28 வயசான முருகன். இவருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் வள்ளுவப்பாக்கத்தை சேர்ந்த பெண்ணோட கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் முருகன் ஆனூர்ல உள்ள செங்கல் சூளையில வேலைக்கு சேர்ந்திருக்கார். செங்கல் சூளையில வேலை பார்க்கறதால அதுக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டுல மனைவி கூட வாழ்ந்துட்டு வந்திருக்கார். முருகனோட மனைவியும் செங்கல் சூளையில வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில கடந்த 10 நாளைக்கு முன்னாடி முருகனோட அப்பா சங்கரும் செங்கல் சூளையில வேலைக்கு சேர்ந்திருக்கார். வீடும் செங்கல் சூளையும் தூரம்ங்கிறதால மகன் முருகனோட வீட்டிலேயே தங்கி சூளையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். சங்கரோட மனைவியும் மூத்த மகனும் சொந்த ஊரான நெல்வாய் கிராமத்துல உள்ள வீட்டுல இருக்கிறதா சொல்லப்படுது.
மகன் கூட ஒரே வீட்டுல தங்கியிருந்த சங்கருக்கும் அவரோட மருமகளுக்கும் இடையில தகாத உறவு ஏற்பட்டதா சொல்லப்படுது. கடந்த 24ஆம் தேதி நைட்டு முருகன் தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வெளியில போயிருக்கார். அப்போ சங்கரும் முருகனோட மனைவியும் நெருக்கமா இருந்ததாகவும் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தப்போ முருகன் அதை கண்ணால பார்த்துட்டதாகவும் சொல்லப்படுது. உடனே ஆத்திரத்தோட உச்சிக்கே போன முருகன் தந்தை சங்கரை சரமாரியா தாக்கியிருக்கார். அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள செங்கல் சூளையில இருந்து செங்கல் எடுத்து வந்து சங்கர் முகத்திலேயே கண்மூடித்தனமா அடிச்சதோட செங்கலை தூக்கி முகத்திலேயே வீசியிருக்கார். இதுல சம்பவ இடத்திலேயே சங்கர் உயிரிழந்துட்டார். அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த முருகன் தன்னோட மாமனார் ரவிக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கார். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ரவியும் அங்க வந்திருக்கார். அதுக்கப்புறம் முருகனும் ரவியும் சேர்ந்து சங்கரோட சடலத்தை 2 வீலர்ல வச்சு ஆனூர்ல இருந்து பாலாற்றங்கரை வழியா போய் புலிபரக்கோவில் கிராமத்துக்கு ஒதுக்குப்புறத்துல மயானம் பக்கத்துல ஆள் நடமாட்டம் அறவே இல்லாத இடத்துல வச்சு குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. 24ஆம் தேதி நைட்டு சங்கரோட சடலத்தை புதைச்சிட்டு கமுக்கமா தப்பிச்சு வந்த முருகனும் ரவியும் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இருந்திருக்காங்க. ஆனா சடலத்தை அரைகுறையா புதைச்சதால மறுநாளான 25ஆம் தேதி சடலத்தோட முகம் பகுதி மட்டும் வெளியில தெரிஞ்சிருக்கு. அந்த பக்கம் ஆடு மேய்க்க போனவங்க ஆண் சடலம் கிடக்கிறத பார்த்து போலீஸுக்கு தகவல் சொல்ல அதுக்கப்புறம் நடந்த விசாரணையில தான் மொத்த சம்பவமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. விசாரணைக்கு அப்புறம் தந்தையை கொன்னு புதைச்ச மகன் முருகனையும் சடலத்தை புதைக்க அவருக்கு உதவி செஞ்ச மாமனார் ரவியையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட முருகனோட மனைவி கிட்டையும் போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. தென்னந்தோப்பில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞர் ஆறு போல் வழிந்தோடிய ரத்தத்தை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த தென்னந்தோப்பு உரிமையாளர் குடிபோதையில் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தவரை அலேக்காக காவல் நிலையத்திற்கு தூக்கி சென்ற போலீஸ் இளைஞரை 10 இடங்களில் சரமாரியாக வெட்டி சாய்த்தது யார்? கொலைக்கான பின்னணி என்ன? குடிபோதையில குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த இளமாறனை போலீஸ் லத்தியால தட்டி எழுப்பி இருக்காங்க. போதை மயக்கத்துல இருந்த இளமாறன் எதுக்கு சார் என்ன எழுப்புனீங்கன்னு கேட்க, கொலை பண்ணிட்டு இங்க வந்து குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கியான்னு கேட்டு கன்னத்துல 2 அற விட்டு இருக்காங்க. என்னது, நான் கொலை பண்ணேனா? அதெல்லாம் இல்ல சார், யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்கன்னு பயத்தோடவே பதில் சொல்லி இருக்காரு இளமாறன். அப்ப இளமாறனை நீ கொலை பண்ணல அப்படித்தானேன்னு கேட்டதற்கு முருகனை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்கார். உன்கிட்ட இப்படி விசாரிச்சா சரிப்பட்டு வராது, வந்து ஜீப்ல ஏறு, ஸ்டேஷன்ல வச்சு கவனிக்கிற விதத்துல கவனிச்சா நீயே எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு போலீஸ் மிரட்டினதுக்கு அப்புறம்தான் முருகனை போதையில வெட்டினதுல அவரோட உயிரே பறி போயிருக்கிறது இளமாறனுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியைச் சேர்ந்த முருகன் கடந்த 4 மாசத்துக்கு முன்னாடி வேலை தேடி மானாமதுரைக்கு வந்திருக்கார். அப்போ ஊரணி பகுதியில 4 ஏக்கர்ல தென்னந்தோப்பு வச்சிருக்க தனது தூரத்து சொந்தக்காரரான மூர்த்தியோட வீட்டுக்கு போயிருக்காரு முருகன். மூர்த்தி சிவகங்கை திமுக மாவட்ட தொண்டரணி தலைவராகவும் இருந்துட்டு வர்றார். இந்த சூழல்ல வேலை தேடி வந்த முருகன் மூர்த்தி கிட்ட வேலை ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டிருக்கார். மூர்த்தியும் முருகன் தன்னோட சொந்தக்கார பையங்கிறதால தென்னந்தோப்பை பராமரிக்கிற வேலையை கொடுத்து அதுக்கான சம்பளத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கார். வேலையே இல்லாத நமக்கு கேட்டதும் வேலை போட்டு கொடுத்த மூர்த்திக்கு விசுவாசமாக இல்லாம இரவு நேரத்துல தனக்கு தெரிஞ்சவங்களை தென்னந்தோப்புக்கு அழைச்சிட்டு வந்து அட்டூழியத்துல ஈடுபட்டிருக்கார். அதே போல தாராள பிரபு மாதிரி இளநீர்களையும் மூட்டை மூட்டையா வாரி வழங்கி இருந்திருக்கார். இந்த விஷயம் மூர்த்திக்கு தெரிய வரவே முருகனை கண்டிச்சிருக்கார். நம்ம இப்படியே பண்ணிட்டு இருந்தா இருக்கிற வேலையும் போயிரும்னு அடக்கி வாசிச்சிருக்கார். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்த நேரத்துல தான் இளமாறன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் முருகனோட கதையையே க்ளோஸ் பண்ணியிருக்கான். இளமாறன் வேற யாரும் இல்ல, முருகனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். 2 பேருமே ஒரே ஊருங்கிறதால சின்ன வயசுல இருந்தே அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 மாசத்துக்கு முன்னாடி முருகனை பார்க்கறதுக்காக மானாமதுரைக்கு வந்த இளமாறன் மச்சான் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குதுடான்னு சொல்லி புலம்பி இருக்கார். அதுக்கு பிறகு இளமாறனை தான் வேலை செய்யற தென்னந்தோப்புக்கு கூப்பிட்டுட்டு போன முருகன் அங்க இருந்த மூர்த்தி கிட்ட தன்னோட ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கார்.
அதே மாதிரி காந்தி சிலை பகுதியில மூர்த்தி வச்சிருக்கிற அண்ணாச்சி மெஸ்ல இளமாறனுக்கு வேலையையும் வாங்கி கொடுத்திருக்காரு முருகன். மூர்த்தி கிட்ட தினக்கூலி வேலை பார்த்துட்டு இருந்த 2 பேரும் இரவு நேரத்துல தினமும் மது குடிக்கிறத வழக்கமா வச்சிட்டு இருந்திருக்காங்க. போதை தலைக்கு ஏறினதும் 2 பேரும் மாறி மாறி ஆபாச வார்த்தைகளால திட்டிக்கிட்டே தூங்கிடுவாங்களாம். அந்த மாதிரி தான் 27ஆம் தேதி நைட்டும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ போதை தலைக்கேறி நிதானமே இல்லாம இருந்த முருகன் இளமாறனோட சாதிய பத்தி தவறா பேசினதா சொல்லப்படுது. சாதிய பத்தி எதுவும் பேசாதடான்னு இளமாறன் சொல்லியும் அத காதுல வாங்காத முருகன் தொடர்ந்து நக்கலாகவே பேசிட்டு இருந்திருக்காரு. இதுல 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு கொஞ்ச நேரத்துல அது கை கலப்பா மாறி இருக்கு. என்னடா என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா, என் சாதிய பத்தி என்கிட்டயே கேவலமா பேசுறியான்னு கேட்டு கொதிச்சு எழுந்த இளமாறன் முருகனை கண்மூடித்தனமா தாக்கி இருக்காரு. 2 பேருமே மது போதையில இருந்ததால கொஞ்சம் கூட நிதானமே இல்லாம மாறி மாறி அடிச்சு உருண்டு இருக்காங்க. அப்ப தென்னந்தோப்புல இருந்த அரிவாளை எடுத்து முருகனை 10 இடங்கள்ல சர்றமாரியா வெட்டி இருக்காரு. அதுல முருகன் சம்பவ இடத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டார். அதுக்கு பிறகு குடி போதையில இருந்த இளமாறன் தோப்புல இருக்க வீட்டுல தூங்க போயிட்டார். முருகன் இறந்து கிடக்கிற விஷயம் வழக்கம் போல மூர்த்தி தோப்புக்கு வந்தப்பதான் தெரிய வந்திருக்குது. அடுத்து தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் முருகனோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. அப்ப தோப்புல வேலை பார்க்கிற 2-3 பேருக்கிட்ட விசாரிச்சப்பதான் போலீஸுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. தினமும் இரவு நேரத்துல இளமாறனும் முருகனும் குடிச்சிட்டு மாறி மாறி அடிச்சுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் போதையில தூங்கிட்டு இருந்த இளமாறனை எழுப்பி விசாரிச்சப்பதான் எல்லா உண்மைகளும் வெளிச்சத்திற்கு வந்திருக்குது. அதுக்கு பிறகு இளமாறனை கைது பண்ண போலீஸ் அவரை சிறையில தள்ளி இருக்காங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் என எழுதப்பட்டு கொரியரில் பறந்து வந்த பார்சலை பிரித்து பார்த்தபோது படாரண வெடிகுண்டு வெடித்து பலியான புது மாப்பிள்ளை. திருமண பரிசாக பார்சலில் வெடிகுண்டை அனுப்பியது யார்? திருமணமான 5 நாட்களில் புது மாப்பிள்ளையை கொல்லும் அளவுக்கு அப்படி என்ன பகை? கொலையாளியை போலீசார் தூக்கியது எப்படி? சம்பவம் நடந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு கொலையாளிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்ன? கொரியர் வந்திருக்குது, வீட்டுல யாராவது இருக்கீங்களான்னு ஒருத்தர் கத்துற சத்தம் கேட்டதும் வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்திருக்காரு புது மாப்பிள்ளை. கொரியர் பாய் கையில இருந்து ஒரு பார்சலை வாங்கின புது மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள வந்து அதை ஓபன் பண்ணிருக்கார். உங்களோட கல்யாணத்துக்கு நேர்ல வர முடியல, அதனாலதான் கிஃப்ட் அனுப்பியிருக்கேன். ஹாப்பி மேரிட் லைஃப்னு எழுதப்பட்டிருந்த அந்த பார்சல் தான் தன்னோட உயிரையே பறிக்க போற யமன் அப்படின்னு பாவம் புது மாப்பிள்ளைக்கு தெரியல. பார்சலை பிரிச்சதும் பயங்கர சத்தத்தோட வெடிச்சிருக்குது. அதுல புது மாப்பிள்ளை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டார். அதே மாதிரி புது மாப்பிள்ளைக்கு பக்கத்துல இருந்த அவரோட பாட்டி ஜமாமணி ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில உயிரிழந்துட்டாங்க. பக்கத்து அறையில இருந்த புது பொண்ணுக்கும் காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ணி விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீசார். இதுக்கு மத்தியில வெடிகுண்டு வெடிச்ச சில நிமிஷத்துல ஒரு மொட்டை கடுதாசி வந்திருக்கு. வெடிகுண்டு அனுப்பப்பட்டதோட பின்னணியில 3 பேர் இருக்கிறதா குறிப்பிட்டு ஊர் பேர் எதுவுமே இல்லாம இருந்த அந்த மொட்டை கடுதாசிய பார்த்த புது மாப்பிள்ளையோட அம்மா இது யாரோட கையெழுத்துன்னு தனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கையெழுத்துக்கு சொந்தக்காரரை தேடி போய் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்ச பிறகுதான் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. ஒடிசா மாநிலம் போலங்கீர் பட்நாகர் நகர்ல உள்ள ஜோதி விகாஸ் கல்லூரியில சஞ்சுக்தா சாகு என்பவர் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல விரிவுரையாளரா வேலை பார்க்கிறாங்க. அதே கல்லூரியில தான் புஞ்சிலால் மெஹர் ஆங்கில பேராசிரியரா இருந்திருக்கார். அனுபவத்துல சஞ்சுக்தாவை விட புஞ்சிலால் தான் சீனியர் என சொல்லப்படுது. ஆனா காலேஜ் பிரின்சிபலா சஞ்சுக்தாவுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. அது எப்படி? நான் சீனியரா இருக்கும்போது அவங்களுக்கு பதவி உயர்வான்னு புஞ்சிலாலுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு.
ஆனாலும் அவரால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்காக சஞ்சுக்தா சாகுவால தன்னோட பதவி உயர்வே போச்சுன்னு பொறாமையில இருந்த புஞ்சிலால் அவங்கள பழிவாங்க நேரம் பார்த்து காத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் சாஃப்ட்வேர் என்ஜினியரான தன்னோட மகன் கௌமியா சேகர் சாகுவுக்கும் ரீமாங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் நடத்தி வச்சிருக்காங்க சஞ்சுக்தா. கல்யாணம் நடைபெற்ற 5வது நாள் கௌமியா சேகருக்கு ராய்ப்பூரை சேர்ந்த ஸ்கைக்கிங் கூரியர் மூலமா கல்யாண பரிசா ஒரு பார்சலை அனுப்பியிருக்காரு புஞ்சிலால். ஆனா உள்ளே இருந்தது பரிசு இல்ல, பாம். அது தெரியாம பார்சலை பிரிச்சதும் வெடிகுண்டு வெடிச்சு உயிரிழந்திருக்காரு புது மாப்பிள்ளை. வெடிகுண்டு தயாரிக்க யூடியூப்ல பல வீடியோக்களை பார்த்த புஞ்சிலால் தீபாவளி நேரத்துல நிறைய வெடிமருந்து சேகரிச்சு அதை அலங்காரங்களுக்கு பயன்படுத்தப்படும் LED விளக்குகளை அடைச்சு வெடிக்க வச்சு பரிசோதனையும் பண்ணி பார்த்திருக்கார். அதுல ஓரளவுக்கு சக்சஸ பார்த்த பிறகுதான் கல்யாண பரிசா வெடிகுண்டு அனுப்பி புது மாப்பிள்ளையோட உயிரையே எடுத்திருக்கார். பதவி மேல உள்ள வெறியிலையும் புது மாப்பிள்ளையோட அம்மா மேல இருந்த பொறாமையிலையும் வாழ வேண்டிய ஒரு இளைஞரோட வாழ்க்கையே அழிச்ச பேராசிரியர் புஞ்சிலால கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க காவல்துறையினர். இந்த கொடூர சம்பவம் நடந்தது 2018. 7 வருஷமா ஒடிசா நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்த இந்த கேஸ்ல ஆங்கில பேராசிரியர் புஞ்சிலாலுக்கு இப்போ ஆயுள் தண்டனை விதிச்சு உத்தரவிடப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டையே உலுக்கிய முதிய தம்பதி கொலை வழக்கு. தங்க நகைக்காக கணவன் மனைவியை கொன்றுவிட்டு தப்பி ஓடிய கும்பலை மடக்கி பிடித்த போலீஸ். வழக்கு முடிவடைவதற்கு முன்பே விசாரணை அதிகாரியை மாற்றியதால் அதிர்ச்சி. விசாரணை அதிகாரி திடீரென மாற்றப்பட்டது ஏன்? அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள்? நடந்தது என்ன? கடந்த ஏப்ரல் மாசம் ஈரோடு சிவகிரியில உள்ள ஒரு தோட்டத்து வீட்டுல இருந்த முதிய தம்பதியை கொன்னுட்டு அவங்க கிட்ட இருந்து தங்க நகையை கொள்ளையடிச்சிட்டு போன சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கிருச்சு. அந்த கேஸ்ல தொடர்புடைய 3 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினாலும் கேஸ் முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விசாரணை அதிகாரியை மாத்துனது பரபரப்பா பேசப்படுது. அதுவும் அதுக்கு காரணம் என்னங்கிறத பத்தி வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பரபரப்பை உண்டாக்கியிருக்கு. விளக்கேத்தி மேக்கரையான் தோட்டத்துல உள்ள ஒரு வீட்டுல 75 வயதான ராமசாமி என்பவரும் 67 வயதான பாக்கியமும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கடந்த 1ஆம் தேதி வீட்டுக்குள்ள கணவனும் மனைவியும் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்ததை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்து போலீஸ் விசாரணை நடத்தின போதுதான் ஏப்ரல் 29ஆம் தேதி அவங்க வீட்டுக்குள்ள புகுந்த ஒரு கும்பல் ராமசாமியையும் பாக்கியத்தையும் கொன்னு போட்டுட்டு வீட்டுல இருந்த நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போனது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தனி படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளிகளை போலீஸ் தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டையே உலுக்கின இந்த வழக்கோட விசாரணை அதிகாரியா பெருந்துறை டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார். சம்பவம் நடந்து 20 நாட்களுக்கு அப்புறம் சந்தேகத்தின் அடிப்படையில அரச்சலூரை சேர்ந்த ஆட்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ்னு 3 பேரை பிடிச்சு போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. அதுல ராமசாமியையும் அவரோட மனைவி பாக்கியத்தையும் கொன்னது இந்த 3 பேர் தாங்கிறது உறுதியாகி இருக்கு. அதுக்கப்புறம் முதிய தம்பதி வீட்டில இருந்து கொள்ளையடிச்ச நகைகளை போலீசார் பறிமுதல் செஞ்சு 3 பேரையும் ஜெயில்ல அடைச்சாங்க. சம்பவம் நடந்த 20 நாள்ல கொலையாளிகளை பிடிச்சு நகையை பறிமுதல் பண்ண காவல்துறைக்கும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவிச்சிட்டு வந்த நேரத்துல தான் திடீர்னு விசாரணை அதிகாரியா இருந்த கோகுலகிருஷ்ணனை இந்த கேஸ்ல இருந்து மாத்திட்டு அவருக்கு பதிலா ஈரோடு ஏடிஎஸ்பி விவேகானந்தனை நியமிச்சிருக்காங்க. கொலையாளிகளை பிடிச்சிட்டாலும் விசாரணை முழுமையா முடிகிறதுக்கு முன்னாடியே விசாரணை அதிகாரி மாத்தப்பட்டது பொதுமக்கள் மத்தியில பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புச்சு. அதோட விசாரணை அதிகாரி மாத்தப்பட்டதற்கு சொல்லப்படுற காரணம்தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஈரோடு மாவட்டத்துல தோட்டத்து வீடுகள்ல தனியா இருக்கிற முதியவங்களை குறிவச்சு நடக்கிற குற்ற சம்பவம் இது முதல் முறை இல்ல.
ஏற்கனவே பலமுறை இது மாதிரியான கொடூர கொலை சம்பவங்களும் கொள்ளை சம்பவங்களும் நடந்திருக்கு. கடந்த 2022 சென்னிமலை பக்கத்துல உள்ள உப்பிலிப்பாளையத்துல தோட்டத்து வீட்டுல வாழ்ந்துட்டு வந்த துரைசாமியையும் அவரோட மனைவி ஜெயமணியையும் மர்ம நபர்கள் கொடூரமா அடிச்சு போட்டுட்டு நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இதுல துரைசாமி உயிரிழந்துட்டார். ஜெயமணிக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருந்தாலும் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னிமலை ஒட்டான்குட்டை காளியங்காடு அப்படிங்கிற இடத்துல உள்ள தோட்டத்து வீட்டுல முதிய தம்பதியான முத்துசாமியும் அவரோட மனைவி சாமியாத்தாலும் வசிச்சிட்டு இருந்திருக்காங்க. கடந்த 2023 இவங்க வீட்டுக்குள்ள புகுந்த கும்பல் கணவன் மனைவிய சரமாரியா தாக்கிட்டு வீட்டுல இருந்த தங்க நகையையும் பணத்தையும் கொள்ளையடிச்சிருக்காங்க. இதுல கணவன் மனைவி 2 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. இந்த 2 வழக்கையும் விசாரிச்சது சிவகிரி முதிய தம்பதி கொலை வழக்க விசாரிச்ச அதே காவல்துறை அதிகாரி கோகுலகிருஷ்ணன் தான். இந்த 2 சம்பவத்திலையும் தொடர்பு இருக்கிறதா சொல்லி 11 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. ஆனா சிவகிரி முதிய தம்பதி வழக்குல போலீஸ்காரங்களால இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற ஆட்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் ஆகிய 3 பேரும் இந்த சம்பவம் மட்டுமில்ல 2022 2023 சென்னிமலை பகுதியில நடந்த 2 சம்பவத்தை பண்ணதும் நாங்க தான் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. விசாரணையப்போ இதுக்கு முன்னாடி வேற என்னென்ன குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்கீங்கன்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம், இனிமே எப்படியும் தப்பிக்க முடியாது, போலீஸா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே உண்மையை சொல்லிடுவோம்னு நினைச்சு அந்த 3 பேரும் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா குற்றத்தையும் சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அதுலதான் 2022 மற்றும் 2023 நடந்த முதிய தம்பதி கொலை சம்பவங்களையும் நாங்க தான் பண்ணோம்னு சொன்னதாகவும் அது உண்மைதாங்கிற மாதிரி போலீஸ் கையில ஒரு சில ஆதாரங்கள் சிக்கியிருக்கதாகவும் கூறப்படுது. அந்த 2 சம்பவங்களையும் பண்ணதா ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்க சூழல்ல இந்த 3 பேரும் நாங்க தான் அந்த குற்றத்தை பண்ணோம்னு சொன்னதுதான் காவல்துறையினர் மத்தியில பேசுபொருளா மாறி இருக்கதா சொல்லப்படுது. இந்த 3 பேர் தான் 2022 மற்றும் 2023 நடந்த கொலை சம்பவங்கள்ல பண்ணதுன்னா போலீசால கைது செய்யப்பட்டு ஜெயில இருக்க அந்த 11 பேர் யாரு, எதன் அடிப்படையில போலீஸ் அவங்கள கைது செஞ்சாங்க, அப்போ அந்த 11 பேரும் எந்த தப்புமே பண்ணாத அப்பாவிகளா அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் மத்தியில எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்விகள். இது சம்பந்தமா ஈரோடு எஸ்பி சுஜாதா கிட்ட கேட்டப்போ கோகுலகிருஷ்ணன் விசாரணை அதிகாரியா மட்டுமில்லாம பெருந்துறை டிஎஸ்பியாகவும் இருக்கிறதால பணிச்சுமை அதிகமா இருக்குதுன்னு, அதனாலதான் அவர் மாற்றப்பட்டிருக்காருன்னு, இது காவல்துறையில வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம்தான்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. சிவகிரி மேட்டர்ல கோகுலகிருஷ்ணன் சாரை மாத்திருக்க முடியாது விசாரணை அதிகாரியே, ஏடிஎஸ்பி விவேகானந்த் சார் போட்டிருக்கோம்ல, அது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இட்ஸ் ரொட்டீன் ப்ரொசீஜர் டியூ டு சென்சிட்டிவிட்டி ஆஃப் தி கேஸ். அவர் சப்டிவிஷனும் பார்த்துட்டு கேஸ் பார்க்க முடியாது இல்லைங்களா? ஓ சரி சரி சரி. ஆமா, இதுக்கு சீக்கிரமா நம்ம சார்ஜ் ஷீட் இதுல போட்டு சீக்கிரமா ட்ரையல் கொண்டு வரணும் இல்லைங்களா? அதனால அவரை தனியா நம்ம போட்டிருக்கோம். ஓ அதனாலதான் மாற்றப்பட்டிருக்கு. இல்ல சொன்ன இல்ல பின்னாடி ஒரு சில விஷயங்கள், அதாவது பின்னாடி 1000 பேசுவாங்க சார், அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. திஸ் இஸ் a fact. அது மட்டும் இல்ல, இதுல சம்பந்தப்பட்ட பெருந்துறை டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணனையும் சென்னிமலை இன்ஸ்பெக்டர் சிவகுமாரையும் கோவை சரக டிஐஜி அலுவலகத்திற்கு அதிகாரிகள் விசாரணைக்கு வர சொன்னதாகவும் அதன்படி 2 பேரும் டிஐஜி ஆபீஸ்ல விசாரணைக்கு ஆஜரானதாகவும் சொல்லப்படுது. இந்த 11 பேர் சர்ச்சையினாலதான் சிவகிரி முதிய தம்பதி கொலை வழக்கு விசாரணை அதிகாரியா இருந்த கோகுலகிருஷ்ணனை மாத்திருக்கதா தகவல் வெளியாகி இருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.